நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதுலேயே ஒரு பிக்கஸ்ட் டேக் அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் டெக்னாலஜியை ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வெற்றி என்றைக்குமே கொடுத்துக்கிறதா வரலாறு சொல்லு. நம்ம இன்டர்நெட்டை பார்க்கலாம், இல்லை ஸ்மார்ட் ஃபோனை பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புரட்சி, யார் யாரெல்லாம் ஃபாஸ்ட்டாக அடாப்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ டூல்ஸை யார் சரியாக பயன்படுத்த கற்றுக்குறாங்களோ அவங்க வேலையை ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் முடிக்கிறாங்க. பட் இதில் மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இன்டர்நெட் முழுக்க பார்த்தீங்கன்னா ஏஐ டூல்ஸாக ஃப்ளட்டாக இருக்கு. ஒரு புது டூல், புது கோர்ஸ், புது ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கு. இந்த கன்ஃபியூஷன், இந்த நாய்ஸ்ல நம்ம சரியான பாதையை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? இதனால நூற்றுக்கணக்கான வீடியோ பார்த்து டசன் கணக்கா டூல்ஸ் ட்ரை பண்ணி கடைசியா திரும்ப ஏஐல வந்து எப்படி அவங்க பயன்படுத்துனாங்களோ அதே முறையை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் யோசிக்கிறது என்னன்னா, எவ்வளவு டூல்ஸ் கத்துக்கிறோம் அப்படின்றது விஷயமே கிடையாது, ரைட் டூல்ஸை எப்படி கத்துக்கிறோம் அப்படின்றதான் விஷயம். அதனாலதான் இந்த 3 மணி நேரம் ட்ரைனிங்கை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த ரைட் டூல்ஸை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு கரெக்ட் நிறைய டைம் சேவ் ஆகணும், எஃபிஷியன்சி அதிகமாகணும், பிசினஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ் அதிகமாகணும், உங்க வர்க்கை நீங்க ஈஸியா முடிக்கணும். இந்த மாதிரி ஒரு 10 ஹேண்ட் பிக்டு டூல்ஸை கரெக்டா ஹேண்ட் பிக் பண்ணி செயல்படுத்தக்கூடிய கோர்ஸ் தான் இந்த 3 hours லைவ் ட்ரைனிங் கோர்ஸ். இதுல எந்த டூலை நீங்க பெஸ்டா பயன்படுத்த முடியும், அதை எப்படி பயன்படுத்த முடியும், இல்ல மிக்ஸ் பண்ணி எப்படி பயன்படுத்த முடியும்ன்றத அழகா கத்துக்குவாங்க. நீங்க ஃப்ரீலான்சரா இருக்கீங்க, உங்களுடைய எஃபிஷியன்சி அதிகப்படுத்தணும், பிசினஸ் பர்சனா இருக்கீங்க, உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகப்படுத்தணும், ஒர்க்ல இருக்கீங்க, உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணணும், இல்ல எந்த ப்ரொஃபஷனல் இருந்தாலும் ஏஐ பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு சரியானதா இருக்கும். இந்த செஷன் இந்தியாவுடைய மோஸ்ட் ஃபாலோடு ஏஐ எஜுகேட்டரால எவ்ரிடே ஈவினிங் 7 மணிக்கு இதை பண்றாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்க இந்த கோர்ஸை கம்ப்ளீட்டா ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ண பிறகு அவங்களுடைய வாட்ஸ்அப்ல கம்யூனிட்டியில மறக்காம ஜாயின் பண்ணுங்க. அதுல தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் மற்றும் ரிமைண்டர்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வணக்கம் ஜெயஹிந்த். நம்மளுடைய 2 முக்கியமான நிகழ்வுகள். ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் சிந்தூர் த அன்டோல்ட் ஸ்டோரி ஆங்கில புத்தக வெளியீடு மற்றும் நம்ம இந்திய ராணுவத்தோடைய ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சீரீஸ் மேக்கிங் த அன்பிரேக்கபிள் ஃப்ரம் ஜென்சி டு சோல்ஜர். இது ரெண்டுமே வர 10ஆம் தேதி ஆகஸ்ட் காலையில் 10:30 மணிக்கு கோயம்புத்தூரில் ஸ்ரீ ரத்னம் கிராண்ட் ஹாலில் நம்ம ரிலீஸ் பண்ண இருக்கிறோம். எல்லாரும் மறக்காமல் கலந்துக்குங்க. இப்போது ஒரு மிக முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்டை நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா தன்னுடைய பாதுகாப்பு தளவாடங்கள், இராணுவ உற்பத்தியை கடந்த ஒரு 5 வருடமாக தான் ப்ரைவேட்டைஸ் பண்ணாங்க. தனியார் நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பல உள்ள வந்தாங்க. பல புதுமையான ஆயுதங்களை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. இதில் 3 முக்கியமான மைல்ஸ்டோனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒத்து பாருங்க. முதல்ல இந்தியாவுடைய நைட் ஷேட் ஏடிஎக்ஸ். இந்த நைட் ஷேட் ஏடிஎக்ஸ் அப்படின்றது அப்போலியான் டைனமிக்ஸ் என்ற ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் சோதிச்சிருக்காங்க. சோதனைகளில் பல தோல்விகளை சந்தித்தாலும் இது இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோனாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வேகமாக மூவ் பண்ணக்கூடிய வாகனத்தோடைய டாப்ல இருந்து நம்ம ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ட்ரோனை ஏவக்கூடிய நிகழ்வை பார்க்குறோம். இதை தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக சோதிச்சிருக்காங்க. பல கிராஷஸை இது முன்னாடி அவங்க ட்ரை பண்ணும்போது வந்துச்சு. பட் எவ்ரி ஃபெயிலியர் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் இந்த ட்ரோன் ஒரு மிகப்பெரிய சோதனை ஓட்ட வெற்றியை பெற்றிருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு ஜெட் பவர்டு யூஏவி. இப்போது ஈரானுடைய மிகப்பெரிய பலமாக இருக்கக்கூடிய, அமெரிக்காவையே அசைச்சு பார்த்த ஒரு முக்கியமான ட்ரோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷஹீத் ரக ட்ரோன். இந்த ஷஹீத் ரக ட்ரோன் அப்படின்றது ரொம்ப லோ காஸ்ட், சிங்கிள் டைம் யூசேஜுக்கு பயன்படுத்தப்படக்கூடியது. மிக முக்கியமான டார்கெட்ஸை வளைகுடா நாடுகள், ஒரே நேரத்தில் 8 நாடுகளை திக்குமுக்காட வச்சது ஈரான். இதை விட இதுக்கு இணையான ஒரு பெட்டரான ட்ரோன் அப்படின்னு சொல்லலாம். 600 to 700 km/h வேகத்தில் பறக்கக்கூடியது. இது ஈரானோடைய ஷாஹித் 238 விட கிட்டத்தட்ட 50% வேகம் அதிகம். ஷாஹிதோடைய வேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 520 கிலோமீட்டர். நம்மளுடைய இந்திய தயாரிப்பு அப்போலியான் டைனமிக்ஸோடைய நைட் ஷேட் ஏடிஎக்ஸ் அப்படின்றது 600 to 700 கிலோமீட்டர்ஸ் வேகத்தில் பறக்கக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷஹீத் ட்ரோனை தான் ரஷ்யாவும் உக்ரைனுக்கு எதிராக இப்போ பயன்படுத்திட்டு இருக்காங்கன்றதை பார்க்குறோம். ஸோ இதோட டேக் ஆஃப் வெயிட் அப்படின்றது 70 கிலோ. இதோடைய மாடுலர் பேலோடு அப்படின்றது 5 கிலோ. ஸோ 5 கிலோ எடையுள்ள வெடிகுண்டை இதில் நம்ம ஃபிட் பண்ண முடியும். 100+ கிலோமீட்டருக்கான ரேஞ்ச் இதில் இருக்குது. ஸோ 150 கிலோமீட்டர் வரைக்கும் எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு போக முடியும். இந்த குறிப்பிட்ட ட்ரோன் கம்ப்ளீட்டாக ஜிபிஎஸ் டினைட் அட்மாஸ்பியரில் ஒர்க் பண்ணக்கூடிய, அதாவது பாகிஸ்தான் ஜிபிஎஸ் ஜாமஸை பயன்படுத்தினாலும், சைனாவும் ஜிபிஎஸ் ஜாமஸை பயன்படுத்தினாலும் அதை பீட் பண்ணி இதை எஃபெக்டிவாக போக முடியும்.
ஏன்னா இதில் இனர்ஷியல் நேவிகேஷன் இருக்குது, கூடவே வந்து டெரைன் ஃபாலோவிங் இருக்குது. லோ ஆல்டிடியூடில் ரேடாரில் மாட்டாமல் கம்ப்ளீட்டாக இது ஒரு ரேடார் ஜாமிங் என்விரான்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ண முடியுன்றதை பார்க்குறோம். இது எஃபெக்டிவாக எங்கே இது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சீட் மிஷன் சொல்லக்கூடிய சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ். நம்ம எதிரி நாடுகளுடைய ரேடார்கள், கமாண்ட் போஸ்ட், அந்த ரேடாரோடைய கம்யூனிகேஷன் சென்டர், இதெல்லாம் லோ காஸ்ட்டாக இதை வச்சு முதல்ல தாக்கிட்டு அதை கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்மளுடைய போர் விமானங்கள் பறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறது தான் இதோடைய அடிப்படை மிஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சீட் மிஷனை ஆப்ரேஷன் சிந்தூரில் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மிசைல்ஸை பயன்படுத்தணும். ஒரு மிசைலோடைய விலை அப்படின்றது கோடிக்கணக்கு, இந்த ட்ரோனோட விலை அப்படின்றது சில லட்சங்கள் மட்டும்தான். ஸோ காஸ்ட் ஆஃப் வாருமே நம்ம மிகப்பெரிய லெவலில் கம்மி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த நிறுவனத்தை மே 2025 தான் 2 பிட்ஸ் பலானியை சேர்ந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் துவங்கினாங்க. ஜெயந்த் கத்ரி மற்றும் சௌரவ் சௌத்ரி போன வருடம் துவங்கி இன்ஜினியரிங் மேலே எலக்ட்ரிக்கல் மற்றும் மெக்கானிக்கல் படிக்கக்கூடிய 2 ஸ்டூடெண்ட்ஸு ஆப்ரேஷன் சிந்தூரை வீடியோவில் பார்த்துட்டு, தொலைக்காட்சிகளில் பார்த்துட்டு ஒரு பேப்பர் எடுத்து ஒரு ட்ரோனை டிசைன் பண்ணி அதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து அதன் பிறகு அதை மாதிரியை உருவாக்கி அதை ஹாஸ்டலுடைய மாடியில் பறக்க விட்டு அதன் பிறகு இந்திய ராணுவ அதிகாரிகள்கிட்ட தொடர்பு கொண்டு பண்ணாங்க. நான் என்னோட ஒரு மேடை பேச்சிலையுமே அதை நான் சொல்லுவேன், இந்த ஜென்சீஸ் நம்ம எவ்வளோ பெருமையாக இருக்கணும் நம்மளுடைய இளைஞர்களை பற்றி அப்படின்றது. ஒரு வருடத்தில் இந்த பல சோதனைக்கு ஃபெயில் ஆன இந்த ட்ரோனை இன்னைக்கு ஆப்ரேஷனல் ரெடியாக உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். நந்தி வெஞ்சர்ஸோடைய 4 கோடி ப்ரீ சீட் ஃபண்ட் வந்து கிடைச்சது. இப்போது ஸ்கை ரூட், துருவா ஸ்பேஸ், அக்னிகூல் மற்றும் கான்ஸ்டலின்னு சொல்லக்கூடிய பல முக்கியமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய பேக்கப் இதில் இருக்குது. ஏன்னா மொபைல் லான்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்வைவபிலிட்டி அப்படின்றது மொபைல் லான்ச்சை பேஸ் பண்ணி தான் இருக்க முடியும். நம்மளுடைய 2 கல்லூரி மாணவர்கள் அசைச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்தியாவுடைய கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடி ட்ரோன் பர்ச்சேஸில் ரொம்ப முக்கியமாக இது வந்து இருக்க போகுது. ஸோ நைட் ஷேட்ஸ், இந்தியாவுடைய நைட் ஷேட் ADX1 நம்ம மாணவர்கள் நிஜமாக பெருமைப்படுத்தணும். நம்ம எல்லாருமே பெருமைப்படணும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாணவ செல்வங்களுக்கும் இந்த ஊக்கத்தை கொடுங்க, இந்த வீடியோவை வந்து காமிங்க, எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை அவங்களால கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு. ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்கும்போது ஒரு 1000 பேருக்கு வேலை செய்கிற மாதிரி நாட்டோடைய பாதுகாப்பு தளவாடத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர்களாக டெக்னோகிராட்ஸாக இவங்க மாறுவாங்கன்றதுல டவுட்டே கிடையாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் வந்து நம்ம சென்னையை சேர்ந்த அக்னிகூல் மிஷன். 2 இளைஞர்கள் IIT மெட்ராஸ் இன்குபேட்டட் ஸ்டார்ட் அப். இதை பற்றி நம்ம ஏற்கனவே போன வருடம் காலனி போட்டிருந்தோம். இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ராக்கெட் லான்ச்சையும் அவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீஹரிகோட்டாவில் அதுக்கான ஸ்பெஷல் இன்வைட்டிங் கொடுத்துருந்தாங்களா அந்த ஃபவுண்டர்ஸு. இப்போது அவங்க 2 ஸ்டேஜ் அக்னிபான் அப்படின்ற ஒரு ஃப்ளைட்டை உருவாக்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் 1ல் இதை வந்து கண்ட்ரோல்டு டிசென்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ராக்கெட்டில் இந்த ராக்கெட்டுக்கு கீழே ஒரு பூஸ்டர் இருக்கும், கோடிக்கணக்கான மதிப்பு உள்ளது. அது அந்த ராக்கெட்டை ஏகும்போது அந்த பூஸ்டர் போய் கடலில் விழுந்துடும். இப்போ எலான் மஸ்க் என்ன பண்ணாருன்னா, சீப்பாக ராக்கெட்டை கொண்டு வரணும் அப்படின்னா அந்த பூஸ்டரை மீண்டும் பயன்படுத்தலாம், எதுக்கு போய் கடலில் இது பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பூஸ்டரை திரும்பவும் கேட்ச் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசத்தை கொண்டு வந்தார். இதை தான் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல்டு டிசென்ட்னு சொல்லிட்டு ஓஷன் ஸ்பிளாஷ் டவுன் ரிகவரின்னுவாங்க. கடலுக்குள்ள அதை பிடிக்கிறதுக்கான ஒரு அமைப்பை, மெக்கானிக்கல் அமைப்பை வச்சு அந்த பூஸ்டரை சேஃபாக மீண்டும் கொண்டு வந்து மீண்டும் அதை பயன்படுத்தக்கூடியது. ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்பிட் ஆப்ரேஷன்ஸுக்கு மேலே போய் அங்கே இருக்கக்கூடிய பூஸ்டர்ஸையும் ரிகவர் பண்ணுறதுக்கான இது. ஸோ இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஆர்பிட்டல் கேஸ் பூஸ்டர் ரிகவரி அப்படின்றத இந்த நிறுவனம் செஞ்சுருக்காங்க. இதில் 3 நிறுவனங்கள் தான் இதை பண்ணியிருக்காங்க உலகத்திலேயே. அமெரிக்காவுடைய எலான் மஸ்குடைய SpaceX, ப்ளூ ஒரிஜின் அப்படின்ற ஒரு கம்பெனி, ராக்கெட் லேப் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஸோ உலகத்தோடைய பெஸ்ட் டெக்னாலஜி அப்படின்றத அமெரிக்கா ஃபர்ஸ்ட் இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க, பிறகு சைனா பண்ணாங்க. எந்த விதமான தொழில்நுட்ப உதவியும் இல்லாமல் IIT மெட்ராஸை சேர்ந்த, சென்னையை சேர்ந்த 2 இளைஞர்கள் சாதிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி அக்னிலெட் அப்படின்றது இவங்களுடைய இன்னொரு ப்ராஜெக்ட்டு. இதுதான் உலகத்தோடைய ஃபஸ்ட்டு 3D பிரிண்டட் செமி கிரையோஜெனிக் ராக்கெட் இன்ஜின். ராக்கெட் இன்ஜினில் 3D முறையில் பிரிண்ட் பண்ணும் பொழுது நேரம் ரொம்ப கம்மியாகும், அதே சமயம் பார்த்தீங்கன்னா அதோடைய செலவும் ரொம்ப கம்மியாகும், ஃபாஸ்ட்டாகவும் நூற்றுக்கணக்கான இன்ஜின்ஸை வந்து நம்ம தயாரிக்க முடியும். ஒரு என்டையர் இன்ஜினை 7 நாளுக்குள்ளே அவங்களால பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அக்னிபான் அப்படின்றது 18 மீட்டர் உயரம், 1.3 மீட்டர் டயாமீட்டர், 14 டன் அதோட லிஃப்ட் ஆஃப் வெயிட்டு,
100 கிலோவை 700 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்பிட்ல கொண்டு போய் வைக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை இவங்களும் பண்ணியிருக்காங்கன்ற பார்க்குறோம். இதோடைய 2 ஃபவுண்டர்ஸ், ஒன்று ஸ்ரீநாத் ரவிச்சந்திரன் மற்றும் மொபின், 2 பேருக்குமே என்னுடைய பர்சனல் வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள் நீங்கள் இன்னும் பெருசாக பண்ணணும், இன்னும் இந்தியாவுடைய ஸ்பேஸ் ப்ரோக்ராமை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். இதில் அவங்களுடைய விஷன் பாருங்கள், 2 இளைஞர்களோட விஷன் பாருங்கள். We can't be building use and throw systems if you want to be in a business. சும்மா ஒரு ராக்கெட்டை ஒரு முறை, ஏன்னா அரசு நிறுவனங்கள் கோடிக்கணக்கான பணம் இருக்கும், என்ன வேணால் பண்ணலாம், தனியார் நிறுவனங்கள் பண்ண முடியாது. அதனால தான் இப்போ இதை இந்த பூஸ்டர் ரிகவரி அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு ராக்கெட் இவர செலவில் கிட்டத்தட்ட 70% இப்போ கம்மி பண்ண முடியும் அப்படின்றத பார்க்குறோம். 2030க்குள்ள ஒரு வருஷத்துக்கு 50 ராக்கெட்டுகளை ஏவக்கூடிய மிகப்பெரிய நிறுவனமாக இவங்க மாற இருக்கிறாங்க. அதுதான் அவங்களோட விஷனாக இருக்குது. இதோடைய தன்மை என்னன்றதை பார்த்தோம். ஸோ அரசு நிறுவனம் இஸ்ரோ, HAL, DRDO இவங்க எப்படி செயல்படுறாங்க, தனியார் நிறுவனங்கள் எப்படி செயல்படுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் புல்லினம் ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜிஸ். இந்த புல்லினம் ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜிஸ்ன்றது PAT LSA-01 அப்படின்ற ஒரு லைட் ஸ்போர்ட்ஸ் ஏர்கிராஃப்ட். இதை நம்ம ஸ்போர்ட்ஸ் பர்பஸுக்கு பயன்படுத்தலாம். இதோட ஃபியூச்சர் தனிநபர்களுடைய நம்ம எப்படி கார் வாங்குறோமோ அந்த மாதிரி ஒரு விமான சேவை அது உருவகெடுக்க இருக்குது. இதெல்லாம் இன்னைக்கு கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஜோக்காக தெரியும். பட் ஒரு ஸ்கேல் டவுன் ப்ரோட்டோடைப்பை இவங்க சோதனை பண்ணி வெற்றி பெற்றிருக்காங்க. இதோட CEO CS கருணாகரன் அவர்கள் ஏவியேஷனுடைய வெட்டரன்ஸ் நிறையா பேர் சேர்ந்து அவங்களுடைய அட்வைஸ்லாம் எடுத்து DRDOட லேப் டைரக்டரோட பேசி இப்போ DGCA டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனோட சர்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இது ஒரு 2 பேர் மட்டும் உட்காரக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினர், ஒரு 270 டிகிரி விசிபிலிட்டியோடு இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ட்ரெயினர். இது ட்ரெயினர் ரக விமானம். மைக்ரோ லைட்டுன்னு ஒரு காலத்தில் முதல்ல ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ராணுவத்துலலாம் நிறைய பேர் அதை ஃப்ளையிங் கப்ஸ்லாம் இருந்த டைம் ஒரு காலத்தில். இப்போ அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளீட்டாக அது எலக்ட்ரிக்காக இருக்கிறதுனால ஒரு ட்ரெயினிங் ஃப்ளைட்டுக்கு எனர்ஜி காஸ்ட் அப்படின்றது 2500 ரூபாய் இருந்ததை இப்போ 4 ரூபாய்க்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியாவில் மட்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளையிங் ஸ்கூல்ஸுக்கு, இந்த பயிற்சி விமானங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டை இவங்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஒரு ஃபுல்லி பறக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டோடைப்பை 2027 பண்ண இருக்கிறாங்க. பிறகு இந்த 2 சீட்டர் வெர்ஷன்லேருந்து 4, 6 and 10 சீட்டர்னு பண்ணும் பொழுது இந்தியாவுடைய பைலட் ட்ரைனிங்கில் மிகப்பெரிய பூம் கிடைக்கும். ஏன் பைலட் ட்ரைனிங் இப்போ காஸ்ட்லியாக இருக்குது இந்தியான்னு பார்த்தீங்கன்னா 2 காரணம். ஏன்னா இந்த விமானங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால, ட்ரெயினர் விமானங்கள். 2வது நம்மளுடைய சர்டிஃபிகேஷன் மற்றும் ஏர் டர்பைன் ஃபியூல் இது எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கிறதுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாணவர்கள் ஆஸ்திரேலியா இல்லை ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பழைய சோவியத் நாடுகளுக்கு போய் தான் இன்றைக்கி பயிற்சி பெற்றுட்டு இருக்காங்க. அந்த நிலைமையை இது கம்ப்ளீட்டாக மாறும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்மளுடைய டெம்பிள் டவுனாக இருக்கக்கூடிய மதுரையில் ஒரு டெக்னாலஜிக்கல் ஹப்பை உருவாக்கி இங்கேருந்து வெற்றி பெறுறது சாதாரண விஷயம் கிடையாது. திரு கருணாகரன் அவர்கள் மற்றும் உங்கள் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்ம சீக்கிரம் சந்தித்து உங்களுடைய வெற்றியை இன்னும் பெருசாக மக்களுக்கு எடுத்து காமிக்கணும். ஒரு 2 சீட்டர் ட்ரைனிங் ஏர்கிராஃப்டை தஞ்சாவூரில், இது பெங்களூர், மும்பை, சென்னை, ஹைதராபாத் அப்படின்ற நகரங்கள் கிடையாது, தஞ்சாவூரில் இந்த நிறுவனம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணும் பொழுது ஐடியா, என்னுடைய பற்று, என்னோட வெறித்தனமான அந்த உழைப்பு அங்கே இருந்துச்சுன்னா நகரங்கள் இதெல்லாம் விஷயமே கிடையாது, எங்கே வேணாலும் வெற்றி பெறலாம் அப்படின்றதுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. வடகோடியில் இருக்கக்கூடிய, தென்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தில் பிறந்த ஒரு டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் உலகத்தோடைய புகழோடைய உச்சத்துக்கும் அறிவியல் வளர்ச்சியில் ஒரு உச்சத்துக்கும் இந்தியாவுடைய பாரத் ரத்னாவா இன்னைக்கு உருவெடுத்து வாழ்ந்து மறைந்து எப்படி வாழணும்னு காட்டிட்டு போனாரு. அதோட வழித்தோன்றல்களில் நம்ம எல்லாருமே இங்கே இளைஞர்களை பார்க்க முடியுதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 அச்சீவ்மெண்ட்ஸையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். ஒரு எக்கோ சிஸ்டம் கிளியர் கட்டாக உருவாகிட்டு இருக்கு. போருக்கு தேவையான ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய ட்ரோன், ஸ்பேஸுக்கு தேவையான விண்வெளிக்கு தேவையான ராக்கெட் அனுப்பக்கூடிய ஒரு நிறுவனம், சிவில் ஏவியேஷனில் எலக்ட்ரிக், இது எல்லாமே பப்ளிக் செக்டரை விட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள். நம்ம டெல்லியில் பார்த்த இது வேறு, அவங்களாம் நீங்கள் ஜென்சினே சொல்ல முடியாது. ஒரு தலைமுறைக்கு சிலதெல்லாம் இருக்கும், அந்த மாதிரியான இதை தவிர உண்மையான ஜென்சிஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல இந்த 3 வெற்றியுமே நம்ம தெரியணும். தெரியறது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறையினருக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இந்த வீடியோவை தயவு செய்து எல்லாருக்கும் பகிருங்க. நம்மளுடைய சக்ஸஸ், சென்னையை சேர்ந்த அக்னிகுள்ளா இருக்கட்டும், இல்லை தஞ்சாவூரை சேர்ந்த இவங்களா இருக்கட்டும்,
இல்லை நம்மளுடைய அப்பலியான் டைனமிக்ஸ் 2 இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்கள் ஆரம்பித்த நிறுவனம். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் என்னைக்கு இந்த நிறுவனங்கள் 1000 அப்படின்ற எண்ணிக்கையை தொடுதோ இந்தியா கிட்ட நெருங்க அந்நிய சக்திகள் எல்லாருமே பயப்படுவாங்க. அந்த நாளை நம்ம வெகு சிவரில் பார்க்க தான் போகிறோம். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.